சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். குடியை கெடுக்கும்னு ஒரு வாசகத்தை பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதனால எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாறி இருக்குன்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. முழு நேரம் குடிக்காரனாக இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு, அதனால என் வாழ்க்கையே மாறிச்சுன்னு சொல்றாரு. சிறு வயதிலேயே சில பழக்க வழக்கங்களால் நான் எப்போதும் தேடப்படும் குற்றவாளியானேன். பொருள், வீடு, முக்கிய உறவுகளை இழந்தேன். மனதளவிலும் உடல் அளவிலும் மற்றவர்களை துன்புறுத்தினேன். ஒவ்வொரு வருடத்திலும் பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டேன். வாழ்க்கையின் மேல் கசப்பும் வெறுப்பும் வந்தது. ஆனால் ஒரு நாள் கதை மாறியது, காட்சி மாறியது என்று மனம் திருந்தி தன் வாழ்க்கை கதையை சொல்கிறார் இவர். என் பேர் யூசுப். நான் சென்னையில் வந்திருக்கிறேன். என் குடும்பத்தோடு வந்திருக்கிறேன். யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் பேச வந்திருக்கிறேன். நான் பேசுகிறதெல்லாம் நிஜம். யூசுப், ஆமாம். வணக்கம். வணக்கம். சின்ன வயசுலேருந்து நீங்கள் பயங்கர குடிப்பீங்களாமே? 14 வயசுலேருந்து இந்த பந்து சாராயம் வைக்கிற காலத்துலேருந்தே 14 வயசுலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 14 வயசுமா? 14 வயசுல குடிக்க ஆரம்பிச்சீங்க. ஆமாம்மா. அப்போ நிறைய சாராய வியாபாரிங்களாம் இருந்தாங்க இல்ல, சரிங்க. அவங்க கூட அப்படியே சுற்றிட்டு இருக்கிற காலத்துலேயே அது பழக்கமாகி போச்சு. அங்கே யாராவது குடிப்பாங்களா வீட்டில்? பெரிய அண்ணன் குடிப்பார். சரி, அவ்வளோதான். பட் வீட்டில் அவர் பெரியவர் குடிக்கிறதுனால வீட்டில் பிரச்சனைகள் இருந்ததா? மொத்தம் 5 பேருமே குடிகாரனுங்க தான். அம்மா எப்படி சமாளிச்சாங்க? அம்மா அரசியல் தாம்மா காப்பாற்றினாங்க எல்லாரையும். ஸோ குடிச்சாலும் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் குடிச்சிட்டு இருந்தீங்க? ஆமாம்மா, எல்லாமே குடிச்சிருந்தாம்மா இருந்தாங்க. சரிங்க. எந்த வருஷம் இது? 90. ஓகே, அந்த மாதிரி வருஷம். அந்த மாதிரி வருஷத்துல நீங்க 14 வயசுல குடிக்க ஆரம்பிச்சீங்க. குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறி? குடிதான் ஃபுல்லாவே குடிச்சுன்னு அதே உலகத்தை அதுலயே பார்த்தாச்சு. உலகமே அந்த குடி போதையிலே பார்த்தாச்சுங்கிறீங்க? இல்ல, நான் குடிச்ச அந்த உலகத்தை நான் அதுலயே பார்த்துட்டேன். உலகம் அதுலயே தெரிஞ்சிச்சு எனக்கு. இப்போ இருக்கிற இந்த 14 வருஷமா தான் குடி இல்லாத ஒரு வாழ்க்கையா உட்காந்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க திருப்பி போட்டாக்கா எல்லாமே குடிதான். குடி பழக்கம் இருக்கிறதுனால நீங்க இழந்தது என்ன? நான் இழந்தது ஒரு கை இழந்தேம்மா, ஒரு காலை இழந்தேன், ஒரு அண்ணனை இழந்தேன். நம்ம கிருஷ்ணாமட்டில் ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் D3 அங்கே என்னை ஒரு ட்ரிப்பு என்னை ஆன்கிளா போட்டு தூக்கி என்னை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அதாவது என்னை எக்மோர் கோர்ட்டில் என்னை ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ எங்கள் அம்மா அண்ணாண்டு இருந்து இன்னாண்டு ஐயோயோன்னு சொல்லி கத்தின்னு ஓடி வரும்போது ஒரு ஆட்டோக்காரன் என் எதிர்க்க அடிக்கிறாங்க அம்மாவை. அப்போவே சாவுறாங்க அம்மா. அப்போவே என்னை கூட்டிகிட்டு போய் எக்மோரில் ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுநாள் லீவில் வந்து அம்மா கொல்லி வைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம், அந்த மாதிரியான குடி. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஆட்டோக்காரன் வந்து அம்மாவை இடிச்சிட்டு போயிட்டாங்க. அம்மா அந்த இடத்துல இறந்துச்சு. ஸ்பாட்லேயே இறந்தாங்கம்மா. எல்லாம் போலீஸ்காரங்களும் பார்க்குறாங்க. உண்மை தானே? உங்களால் ஒன்றும் பண்ண முடியல? என்ன ஆண்களா போட்டு குடியால் ஒருத்தர்கிட்ட போய் துட்டு கேட்டு தொல்லை பண்ணி அதுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன அடித்து இது பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா? போதையில் இருந்தீங்களா அப்போ? உங்களை அப்பவும் போதை தான்மா, குடிதான். ஆமாம்மா. அதுக்கப்புறமும் மாறணும்னு உங்களுக்கு தோணலை? இல்லை, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் குடிக்க முடியாது இல்லையா? எவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்கிறோமோ அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் குடிக்கிறது. ஆமாம். நான் வந்து ஒரு பாம்பு மாதிரி. நான் 2 மாதம் தான் வெளியே இருப்பேன். மற்ற மாதம்லாம் உள்ளே தான் இருப்பேன். அப்போ உள்ளே இருக்கும்போது அங்கே குடிக்க முடியாது. அங்கே எப்படி குடிக்க முடியும்? வெளியில் எப்போ வருவோம், எப்போ குடிப்போம், அதுக்காக தான் காத்துட்டு இருப்பீங்க. அதுதான்மா மெயின். மண்டே அப்படிதாம்மா ஆயிடுச்சு. மெயின் அதில் தான் ஓடி போச்சு. வேற என்ன தெரியுது? நல்லதே தெரியாது, நல்லது பேசணும்னு தெரியாது. குடி நீ யார் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் செய்யறதுக்கு தள்ளப்பட்டுட்டேன். நிறைய ரவுடித்தனம் பண்ணியிருக்கீங்க? ரவுடித்தனம் நான் பண்ணல, ரவுடித்தனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா. ஸோ நீங்கள் பண்ணலை. ஆனால் அந்த குடி போதையில் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும்? ஒன்றும் தெரியாதம்மா. குடி பழக்கத்தினால அந்த ஒரு போதை உங்களுக்கு கிடைக்கணும், அதுக்காக நீங்கள் எந்த எக்ஸ்டென்ட்க்கு போவீங்க? கடைசியாக கொலைகளெல்லாம் போய் முடிஞ்சிருக்குது இல்லை? கேஸ் போட்டிருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஸ்டேஷனில் கேஸ் போட்டிருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கும் தெரியும் இல்லையா அது எந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு. என்ன நடந்தது? எதுக்காக இப்படி நடந்தது? எல்லாம் குடிமா. நீ ஒரு பக்கம் சாராயம் விற்கிற, நான் ஒரு பக்கம் சாராயம் விற்கிறேன். உந்து நிறைய வியாபாரம் ஆகுதா, எந்த நிறைய வியாபாரம் ஆகுதா, இந்த மாதிரியே பிரச்சனை அதிகமாகி நான் 4 பேரை போய் இது பண்ணால் தாக்க, அவங்க 4 பேர் தாக்க
அந்த ஒரு கட்டத்தில் நான் தனியாக மாட்டேன், அவங்க என்ன வெட்டுறது பார்க்க, அவங்க தனியாக மாட்டான், நான் அவங்கள வெட்டுறது பார்க்க, இப்படியா ஓடி போச்சு. அது ஒரு 10-12 வருஷம் ஓடி போச்சு காலம். 10-12 வருஷம் அப்படி ஓடி 12 வருஷம் அதே ஜெயில் வனவாசம் வாழ்க்கை தான். உங்க அண்ணன் ஒருத்தர் இந்த குடிப்பழக்கத்தினாலே தான் இறந்துட்டாருன்னு நீங்க சொன்னீங்க. ஆமாம்மா, நைட்டு நான் மாடியில் நான் படுத்துன்னுட்டு நான் ஒரு 5:30 மணிக்கெலாம் நான் எழுந்து வந்துட்டேன். எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் போய் மேலே படுத்தாரு. நான் நினச்சிக்கிட்டு அண்ணனை வந்து ஸ்பாட்லேயே சாவச்சிட்டேன். அதுக்கப்புறமும் திருந்து வாழணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைம்மா. என்னால் திருந்தவே முடியாது. எனக்கு இருந்த கேஸுங்க அவ்வளோ கேஸுங்க. உங்களை நினைச்சிட்டு அண்ணன் வெட்டி போட்டாங்க. அந்த நேரத்துக்கு அழுதுட்டு மறுபடி குடி. அழுதுட்டு எங்க குடி, குடிச்சிட்டு அழுதுட்டு எங்க குடி, குடிச்சிட்டு தான் அழுதான் மறுபடியும். என்னால சாதாரணமான அழுவலாம் முடியாதுல்ல. குடிச்சாதான் ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரியும் பணிவா இருக்கிற மாதிரியும் ரொம்ப அரவணைப்பா இருக்கிற மாதிரி குடிச்சாதான் பண்ணுவேன். பட் அந்த வெறி மறுபடியும் உங்களுக்கு இருந்ததா? என்ன நினைச்சிட்டு அண்ணா வெட்டிட்டாங்க, மறுபடியும் அங்க போய் பழி வாங்கணும்னு? அண்ணனை இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப நான் ஒரு 3 குண்டாஸ் எடுக்கிறேன், 3 மிஸ்ஸா எடுக்கிறேன் நான் உள்ள. அடுத்தடுத்து மிஸ்ஸாலே போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து ஒரு மிஸ்ஸா ஒரு வருஷம் ஓடிச்சிட்டு வரேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயில எந்த ஜெயிலும் பாக்கி கிடையாது. எல்லா இடத்துக்கும் எல்லா ஜெயிலும் விசிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். ஒரு ஜெயிலில் அமுச்சிடுவாங்க, இந்த ஜெயிலில் வச்சுக்க மாட்டாங்க, இந்த ஜெயிலில் தான் அங்கே அமுச்சிடுவாங்க. அராஜகம் முச்ச கைவன் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுவான், எல்லாம் பேசுவான், அதை பண்ணுவான் இதை பண்ணுவான், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். வாழ்க்கையில் ஒரு அமைதியாக வாழ்கிறாங்களே, ஒரு குடும்பம், குட்டி, அம்மா அப்பா அண்ணன் தம்பிங்களாம் இருக்கிறாங்களேன்ற அந்த புத்தியெல்லாம் கிடையாது. எப்போவுமே வந்து உலகத்திலே ஒரு ஐயோக்கம் இருக்கிறான்னா என்னை ஃபஸ்ட்டு நிற்க வச்சுக்கோ, அப்புறம் தான் மற்றவங்களாம் வரணும். எதுக்காக உங்களை வெட்டுறதுக்கு வந்திருந்தாங்க? இது அங்கே ஒரு லோக்கல் ரவுடி ஒருத்தர் இருந்தார் அம்மா, அவர் கூட இருந்து பழக்கம் ஆகி போச்சு. ஒரு அடக்கலாம் எல்லாமே சும்மா கிடைக்குது, அதை கவனிக்கணும். முதல்ல கை நீட்டா துடு கொடுக்குறான். கரெக்ட். கடையில் போய் பீர் கேட்டால் சும்மா தரான், சும்மா கொஞ்சம் நேரம் ஏந்து நிற்கிறான். அந்த அளவுக்கு எல்லாரும் அது அவருக்கு கிடைக்குது, அவர் கூட இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்குது. எல்லாமே சும்மா கிடைக்கும் போது என்னத்துக்கு போய் வேலை வெட்டி எதுக்கு அங்கே போனோம் இங்கே போனோம், நல்லதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி காலங்கள் ஓடி போச்சு, அவரு கூடயே ஓடி போச்சு. 15 வருஷம் அவர் கூடயே ஓடி போச்சு. ஸோ ஒரு கேங்ல இருக்கிறதுனால தான் உங்களை வெட்டுறதுக்கு வந்தாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் இல்லை, உங்களை நினச்சிட்டு அண்ணனை வெட்டிட்டாங்க. ஆமாம்மா. மீதி வீட்டில் இருக்கிறவங்க அவங்க திருந்துட்டாங்களா? இப்போ எல்லாம் நல்லா இருக்கிறோம்மா. இப்போ எல்லாரும் அவர் ஒருத்தர் தர மீதி யாருமே எங்கள் வீட்டில் இப்போ குடிக்கிறது இல்லைம்மா. மொத்தத்திலே கிருஷ்ணாம்பட்டியில் குடிகார குடும்பம் தான் சொல்லுவாங்க, ரவுடி குடும்பம் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் யாரும் குடிகாரனுங்களே கிடையாது. எல்லாருமே 8 வருஷம் 9 வருஷம் 12 வருஷம் சொல்லி குடியை நிப்பாட்டி இருக்கிறோம். அவங்கவுங்க ஒரு வேலை செய்கிறோம்மா. உங்களுடைய அந்த 10-12 வருஷ காலம் நீங்கள் ஒரு சுருட்டி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா இல்லை ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? பண்ணி வாழ்க்கைன்னு சொல்லுவேன். எப்பவுமே சாக்கடையில் கண்டிப்பா 100% உண்மை அதானே. பண்ணி வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாக இன்னைக்கு சொல்கிறீங்க, ஆனால் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? படாத பாடுபட்டம்மா, ரொம்ப பாடுபட்டேன். கொஞ்சம் நெஞ்செல்லாம் பாடுபடல. அதுக்கு முழு காரணமே வந்து ஜெயிலிருந்து இருக்கும்போது நான் லாஸ்ட்டாக என்னுடைய மனைவி, இப்போ இருக்க மனைவி, அவளை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக ஆச்சு. அப்பவும் குடியெல்லாம் ஒன்றும் விடலை. அப்பவும் அவளை ஏமாத்தின்னு குடிச்சுன்னு கொண்டுங்கன்னு அவளை சித்திரவாதை பற்றிக்கின்னு ஒரு புருஷங்காரன் வந்து செத்தாதான் முடிச்சா இருப்பா ஒருத்தி. நான் இருக்கும்போதே அவன் முடிச்சா தான் இருப்பா. உங்களுடைய ஜெயில் வாழ்க்கை எப்படி இருந்தது? அங்கேயும் நிறைய பிரச்சனைகள், உள்ளே இருக்கும்போது பிரச்சனைகள் பண்ணுவீங்களா? ஆமாம்மா. இப்போ கூட சமீபத்தில் அந்த சூப்பரண்ட் அந்த இவர் அர்சனல் ஜெயிலர் ஒருத்தர் இறந்தார் இல்லையா, அதிலெல்லாம் நான் உள்ளதான் இருக்கிறேன். அதிலெல்லாம் அந்த இதிலெல்லாம் ரொம்ப கடுமையாக இதாகி அதில் போய் ஒளிஞ்சு கிழிஞ்சிருக்கும் போது தான் இந்த இவருடைய மாமா ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் ஆனார், என் மனைவியுடைய மாமா. அவரும் என் கூட வந்து ஒளிகிறார் உள்ள. அதில் பழக்கமாகவே தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. என்ன யார் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இந்த குடிகாரனை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? பயந்துட்டு கை நீட்டினா ஐயையோ இவன் வம்பு வேண்டான காசு கொடுத்துட்றாங்க, ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, எல்லாமே அந்த பயத்தில் தான் வாழ்க்கை இருந்தது. பார்த்தே நடுங்கி பார்த்தே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஊர் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பிறந்ததுனாக்கா நிலா காட்டி சோறு விட்டுவாங்க, இல்லை வேறு ஏதாவது சிரிப்பு காட்டி சோறு விட்டுவாங்க. ஈசு போகிறான்னு சொல்லிலாம் சோறு விட்ட காலம்லாம் அது அந்த ஊர் உள்ள. அதே ஊர் தானே வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஐயோ பயா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஆனால் அதே காலம் மாறும்போது மக்கள் உங்களை பார்த்து, அதே ஆள்கள் உங்களை பார்க்கறது ஏப்பா அப்படி சொல்லும்போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு மனசில்? எப்படி தோணுச்சு அப்படின்னாக்கா, வாழக்கூடாதெல்லாம் தோணலை, குடிக்கணும்னு தான் தோணுச்சு. இப்போ எனக்கு என்னன்னா, நான் குடிச்சிட்டு என்னை மறைச்சிக்கிறதா நினச்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நினப்பெல்லாம் தெரியுது. அப்போ என்னன்னாக்கா, நான் குடிச்சேன்னா எல்லாம் மறைஞ்சு போச்சு.
எனக்கு கை இருக்குது, எனக்கு கால் இருக்குது, நான் ஏதோ இதாகலை, நான் மிஸ்டேக் பண்ணிக்கல, நான் ஒழுங்காக இருக்கிறேன். குடி அந்த போதை இருக்கிற வரைக்கும். குடி போனதுக்கப்புறம் மறுபடியும் எப்போதும் போல் நிற்கிறேன். எப்போதும் போல் 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, 10 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்குறேன். அவமானப்படுத்துறாங்க. அவமானப்படுத்தலை, தள்ளி விட்றான். போ பார்த்து பயந்தவங்க தள்ளி விட்றான். பயா அப்படின்னு தள்ளி விட்றான். அந்த மாதிரியான சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியல. இல்லை, நீ துட்டு கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்தா போதும். நீ என்ன வேணாலும் திட்டு, என்னன்னா பேசிட்டு போ. நீ ஒரு 50 ரூபா கூட நான் பாட்டில் வாங்கி. அவ்வளோதான். ஆமாம், அதுதான் அப்படியே போயிடுச்சு. அதை வந்து இப்போ உணர முடியுதே தவிர, இப்போ சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து என்ன சொல்றது, கண்ணீர் தான் வருது. இன்னைக்கு குடியில்லாத வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கேன், குடியில்லாத உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால இப்போ சொல்லும் போது அது கண்ணீர் வருது. அன்னைக்கு நிறைய பேர் அழுதான், அன்னைக்கு நிறைய மக்கள் அழுதுச்சு. அன்னைக்கு ஏன் கண்ணில் கண்ணீர் வரல. பட் இன்னைக்கு எனக்கு குடும்பம், எனக்கு மனைவி, நான் நல்லா வாழணும், என் பார்வை நல்லா ஆனதுக்கு அப்புறம் மற்றவங்க அழுவும் போது எனக்கு தெரியுது, ஐயோ ஒரு காலத்தில் என்னால் இவங்களாம் அழுதாங்களாச்சே அப்படின்ற எண்ணங்கள் இன்னைக்கு உருவாகுது. ஸோ அன்னைக்கு அதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு நல்லது கெட்டது, குடும்பம், குழந்தை, குட்டி, அது இது, நல்ல பேச்சு, நல்ல வார்த்தை, அதெல்லாம் உங்களுக்கு குடும்பம் குட்டி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. நான் குடிக்கணும், குடிக்கிறதுக்கு ஏதோ நீ என்ன செய்ய சொல்லி செய்வேன். குடி பழக்கம் இதனால எழுந்தது எவ்வளவு? வீடு நிறைய வீடு போயிடுச்சுமா. வீடு மொத்தம் கிட்டத்தட்ட 4 ஹவுசிங் போர்டு வித்தாங்க. 4 ஹவுசிங் போர்டு வித்ததே வந்து 1 ஜெயிலுக்கு, 1 ஸ்டேஷனுக்கு, 1 கோர்ட்டுக்கு, 3க்கு தான் அதை வித்து அது ஓய்ச்சது. இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக அவருக்கு தோணுது. ஆனால் ஒரு திருப்பு முனை வந்தது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் யாரு, எதுக்காக அந்த ஒரு மாற்றம் வந்தது, கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர் உங்கள் வாழ்க்கையில வந்தது? ஆமாம். எப்போ? 96 97 தான். என்ன நடந்தது? அந்த சூப்பரண்டு, அசிஸ்டன்ட் சூப்பரண்டு அவர் சாவச்சிட்டாங்கல்ல உள்ள. ஆமா, அவர் சாவச்சு ஒரு 3-4 போலீஸை கொளுத்திட்டாங்கல்ல. சரி, அதில் நான் உள்ள இருக்கேன். அப்போ நீங்க அந்த ஜெயில உள்ள இருந்தீங்க? ஆமா, நான் 5வது மிஸ்ஸா எடுக்கிறேன் நான் அது உள்ள. சரிங்க. ஆமா, அப்போ அது உள்ள இருக்கும் போது பெரிய கலவரம்ல. ஆமா, அந்த பெரிய கலவரம் வந்து எத்தனையோ பேர் இறந்தாங்க, எத்தனையோ பேருக்கு அடி உதெல்லாம் பட்டுக்கிட்டு அதுல உள்ள நான் இருக்கிறேன். அடி வாங்க முடியாம போய் ஒழிஞ்சுக்கிறோம். நீங்களும் நானும் இன்னும் இவருடைய மாமா கர்நாடவர், அவரும் சிந்தார்பட்டில ஒரு பிரச்சனை உள்ளவர் தான். சரிங்க. அவரும் வந்து உள்ள வராரு. ஒளியறதுக்கு போய் நாங்க 2 பேரும் ஒழிஞ்சுக்கிறோம் ஒரு இடத்துல. ஒளியும் போது பழக்கமாகுது அவரு உள்ள. ஓகே. அதுக்கப்புறம் பழக்கம் ஆனதுக்கு அப்புறம் சொன்னேன், ஐயோ என்ன வாழ்க்கை அப்படியே இருக்குது, கடைசி வினாயா ஆகி போச்சியா, ஒன்று பிடி என்ன பிடின்னு சொல்லி 15 வருஷம் ஜெயில் வாழ்க்கையா, 7 மிஸ்ஸாயா இருக்கிற தமிழ்நாடு எந்த ஜெயிலும் உள்ள. கடைசியா மறுபடியும் இதே ஜெயில் விடு. எனக்கா இப்போ சென்ட்ரல்லாம் வந்து நாங்கள் எங்கள் பாஷையில் என்ன சொல்லிப்போம்னா எங்கள் தாய் வீடுன்னு சொல்லிப்போம். ஏன்னா சென்ட்ரல் நாங்கள் இங்கே இருக்கிறதுனால சொல்லிப்போம். எப்போ பாரு என்ன இந்த அவரும் என்ன கேட்பார், ஓ எப்போ பாரு ஜெயிலு உள்ளே இருக்கிறேன், வீடு வாசலே இல்லையான்னு கேட்பார் அவர். அப்போ அது மாதிரி பழக்கமாவிதான். கல்யாணம் பண்ணணும் ஆசை இருந்தது உங்களுக்கு? வாழ்றதுக்கே தகுதியே கிடையாதுமா, ஒரு கை இல்லை, எல்லாமே இதில் தான் செஞ்சுக்கணும். எப்படி வாழ்றது, எப்படி போகிறது, எங்கே போகிறது, வீட்லேயும் அதாவது வேற யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு வீட்டில் அது வரக்கூடாதுன்னு சொன்னால் பெரிய விஷயம் கிடையாது. அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் அன்னிக்கு எல்லாமே இருக்குது. சொந்த வீட்லேயே வரக்கூடாதுன்ற சூழ்நிலை ஆகிப்போச்சு. சொந்த ஊர் உள்ள வாழ்ந்த ஊர் உள்ளே போய் உட்கார முடியாத சூழ்நிலை. உட்காந்தா போலீஸ் பிடிச்சிக்கோ, நின்னா போலீஸ் பிடிச்சிக்கோ, அந்த பட்டையில் இருக்கிறதுனால. ஜெயந்தி, வாழ்க்கை இப்படி இருக்கும்போது சரி மாப்பிள்ளை காமிச்சாரு, நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க? இல்ல மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லிட்டுலாம் போல, நான் எங்க மாமா பாக்குறதுக்கோசம் போயிருந்தேன். சரி, எப்படி அவரு பிடிச்சிருந்தது உங்களுக்கு, எதுக்காக? இல்ல எங்க மாமாவும் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அவரை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. பார்த்தோன்னே அவரை பிடிச்சிருச்சு. என்ன பார்த்து பிடிச்சிருந்தது? எங்க குடும்ப சூழ்நிலையில எல்லாம் பாக்குறச்ச ரொம்ப கஷ்டமான குடும்பம். மாமா தானே கட்டிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேம். என்ன பண்ணாரு? ஒரு குடிச்சிட்டாருன்னா என்ன பண்றாருன்னே தெரியாது. அப்போ எப்படி அவரை திருத்துனீங்க? குடி போதை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து வச்சிருந்தோமா அவரை. அங்க கூட சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அவரை. அவங்களே சேர்த்துக்க மாட்டேன்னாங்களா இல்ல இவர் போக மாட்டேன்ட்டாரா? இவர் தான் போறேன்னாரு, முதல்ல போக மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பேசி போக வச்சோம். அங்கேயும் அவரை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க கிட்டயும் பேசிதான் அவரை சேர்த்துக்க. ஏன் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க? இவரை பத்தி அங்க தெரியும். ஓகே. லோக்கல் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமானவர் நீங்க எல்லாம் இந்த குடிதாம ப்ராப்ளம் ஆக்கி விட்டு. அதுதான், அதனாலதான் அங்கேயே அந்த 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 அமைப்புல உங்களை சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. பட் அங்க போகும்போது கண்டிப்பாக அங்கிருந்து திரும்பி வருவோம்
அப்படி ஒரு நினைப்பு அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. சும்மா போய் போ ஒளிஞ்சுக்கலான்னு போய் ஒளிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். போய் சொல்றா, சும்மா போய் இருந்துட்டு ஒளிஞ்சுக்கலாம். போய் இருந்துட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். ஆமா, அதுக்கப்புறம் என்ன? சத்தியத்துக்கு பொதுவா அதான் உண்மை. அதுதான் உண்மை. அதான் அதுக்காக உண்மை. தான் போய் திருந்திலாம் வரணும். நம்ம யாராரு சொல்லியும் கேட்கல, பெத்த தாய் சொல்லி கேட்கல, காலப்பூச்சி அழுவுது சொல்லி கேட்கல, இவளை அச்சு தலைகள்லாம் குத்தி எடுக்கிறேன், இவ கத்தின்னு அழுவுறா, பசியம் பட்டி அழுகுறா, இவெல்லாம் சொல்லி கேட்கல, அக்கா தங்கச்சிங்க சொல்லி கேட்கல, நல்ல நண்பர்களாக இருந்தாங்க எனக்கு, அவங்களாம் சொல்லி கேட்கல, இந்த மையத்தில் சொல்லி கேட்டோம்னா என்ன? அந்த தைரியத்துல தான் ஓகே. நம்மளுக்கு மண்டியில் ஏறாதுல்ல, நல்லதே ஏறாது மண்டியில், அதான பிரச்சனை. பிரச்சனையும் அதான், ஒரு நல்லது நம்மளுக்கு மண்டியில் ஏறாது, அதான். அவர் சொல்றாரு கத்தியில வச்சுட்டு தலையில குத்துனாரு, அதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏன் இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எக்க வேணாலும் போட்டோம், நான் வாழ்க்கை பார்த்துட்டு போயிடுறேன், அப்படி தோணலை உங்களுக்கு? அவர் எல்லாம் தெரிஞ்சுதான் கட்டிக்கிட்டோம். நம்மளாச்சும் அவர் திருத்தணும், வேற வழி இல்லை. ஸோ அவர் மேலே இருக்கிற அன்புனால, அந்த பாசத்தினால கண்டிப்பா அவர் திருந்துருவாரு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருந்தது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது? அரை நம்பிக்கை தாங்கம்மா சொல்லணும். அப்ப கூட முழுமையா அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து கூட அவர் மேல நம்பிக்கை கிடையாது. எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு அவர்? அங்க 45 நாள் இருந்தாங்க. 45 நாள் ட்ரீட்மெண்ட். பட் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வீட்ல இருந்து யாராவது கூட இருக்கணும், இல்ல போய் பார்க்கணும்னு இருக்கா? வாரத்துல ஒரு நாள் பார்க்கலாமா, சண்டே வேணா. நானு எங்க நாத்தனார் எல்லாம் போவோம், எங்க மூத்தாரெல்லாம் போவோம், போய் பார்த்துட்டு வருவோம். முதல் நாள்ல இருந்து என்ன குடிக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க, வேற எந்த பேச்சும் இருக்காது. உங்களுக்கு ஆரம்பத்துல அங்க எப்படி இருந்தது? அங்க எல்லாமே எனக்கு ஏத்த மாதிரி எதுவுமே அங்க நடக்கல. எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா தான் நடக்குது. எப்படி? குடிக்க போறியா, போய் குடிச்சுக்க போ, யார் வானான்னாங்கன்னு கேட்டான். முதல்ல அதான் கேட்கறான், குடிக்கிறதா போய் குடிச்சியா, எங்களுக்கு நாயா அப்படின்னு தான் கேட்டான். ஸோ நீங்க போய் குடிக்கணும்னு தோணல அப்போதான்? அங்க விட மாட்டானுங்க. ஆமா, பட் அது போய் குடின்னு சொன்னதுக்கு போடா போய் குடுறா, போய் குடிச்சு சாவு, என்ன இருக்கிறதே பாதி வாழ்க்கை தான், மீதி என்ன இருக்குதாங்க, அப்போ இன்னொரு 4 முடிஞ்சா போய் குடி, யார் வேணான்னாங்க. அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் என்னடா நம்மள அப்படி சொல்றாங்க. ஆமா, அங்க அறிமுகப்படுத்திக்கணும், அதுதான் பெரிய விஷயம். எனக்கு வராததை ஒண்ணு அறிமுகப்படுத்திக்கணும். எது? குடிகாரன்றத முதல்ல சொல்லணும். இப்ப என் பேர் யூசுப் இல்லையா, முதல்ல என் பேரை சொல்லக்கூடாது, நான் ஒரு குடிகாரன், என் பேர் யூசுப்னு சொல்லணும். இதான் பிரச்சனை. நாம எங்க குடிகாரன், குடிக்கிறோம் அவ்வளவுதான். அதனால குடிகாரன் எப்படி சொல்றது? அது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட் இருக்கு. எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் தோத்து நடு ரோட்டுக்கு வந்தாச்சு. குடி மட்டும்தான் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறேன், வேற எதுவுமே கிடையாது, டோட்டலி ஜீரோ. குடிகாரன் சொல்றதுல கௌரவ குறைச்சல் சொன்னீங்களா? இன்னைக்கு ஒத்துக்குன வார்த்தை தான். இதோ அம்மா எதிர்க்க உட்காந்துக்கிற இனி வரைக்கும் குடிகாரன் தான் என்ன அறிமுகமே படுத்திக்கிறேன் மற்றவங்கிட்ட. ஆனா குடிக்கிறது இல்லை. 16 வருஷமா குடிக்கிறது. 14 வருஷம். 45 நாள் அங்க இருந்தீங்க. ஆமா. அந்த 45 நாள்ல உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாறிடுச்சு? அங்க சொன்ன அவங்க கொடுத்த மாத்திரையோ, அவங்க கொடுத்த மெடிசனோ, அவங்க போட்ட ஊசியோ, அதெல்லாம் நீ வேலை செய்யல. அவனுங்க சொன்ன வார்த்தை தான் எனக்கு. என்ன வார்த்தை? பொண்டாட்டி விட்டு போச்சுன்னு ஒருத்தன் சொல்றான், பொண்டாட்டி கொளுத்திட்டேன்னு ஒருத்தன் சொல்றான், இருக்கிற சாமான் செட்டெல்லாம் வித்து குடிச்சேன்னு சொல்றான், என்னென்னவோ இந்த குடியால எவ்வளோ அழிஞ்சன்னு சொல்றான். ஆனா ஒன்றை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கினாங்க. என்னன்னாக்கா, நிறைய பேருக்கு பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சுன்னு நானுங்க பாரு, அதை மட்டும் உசாரா பிடிச்சிக்கினேன். இதுக்கப்புறமா நம்ம ஆட ஆரம்பிச்சோமாக்கா, இவ விட்டுட்டு போயிட்டோன்னா வாழ்க்கையில் அப்படி எனக்கு என்ன இருக்கு? அது ஒரு பயம். ஆனா இவ்ளோ பண்ணியும் பொண்டாட்டி இன்னும் கூட இருக்கா, விட்டுட்டு போலேன்ற அந்த 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 பெரிய குடுப்பனை தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அவளுக்காக நம்ம மாறணும் இல்லை, மாறணுன்றது எனக்கோசன்றது தான் உண்மை ஆகிப்போச்சு. எனக்கோசம் நான் மாறி ஆகணுன்ற இல்லை. ஏன்னா நான் மாறிட்டதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எங்க போய் வேலை செய்ய முடியும்? ரிச்சா ஓட்ட முடியுமா, ஆட்டோ ஓட்ட முடியுமா, என்ன செய்ய முடியும்? ஒரு கை இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம போதையிலேயே வேற இந்த உலகத்தை பார்த்துட்டோம். இப்போ போதை இல்லாத போய் இந்த உலகத்தை பாருன்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க எப்படி போய் பார்க்கறது? இவ்வளோ எப்படி உட்கார வச்சுன்னு எப்படி சோறு போடுறது கொள்றது என்னும் போது வந்தேன். எல்லாம் ஏதோ ஒரு மீட்டிங் இப்போ அப்படி இப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் போகணுன்ற மாதிரி தோணுச்சு. அப்போ கூட போலீஸ் என்னை விடலை. வெளில வந்ததுக்கு அப்புறமும் போலீஸ் விடலை. போலீஸ் என்கொயரி ஒரு இந்த குடியை நிப்பாட்டுறதுக்கு நான் ஒரு மீட்டிங் போனோம். மீட்டிங் போய் உட்காருவேன். மீட்டிங் முடிச்சதுமே நேராக ஸ்டேஷனில் தான் உட்காந்துக்கணும். ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வரணும். அப்போ நான் குடிக்காம தாங்கிறேன். அப்போ ஒரு புண்ணியமா இப்போ ஒரு ஏசி அப்போ இன்ஸ்பெக்டராக இருந்தார். அந்த புண்ணியமா கூப்பிட்டு, இந்த மாதிரி சுற்றிலாம் இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, மறுபடியும் ஏதாவது கேஸ் போட்டு அனுப்பிச்சு தான் ஆகணும், ஏதாவது தொழில் செய், திருந்தனேன்றியா? நாங்கள் நம்புகிறோம், யாரையும் திருந்த வேணாம்லாம் சொல்கிறதுலாம் கிடையாது, நாங்கள் நம்புகிறோம், ஏதாவது நீ ஒரு தொழில் செய்யணுமோ நான் நிறையா தொழில் செய்ய முடியும்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் 3 இன்ஸ்பெக்டருங்க சேர்ந்து சொந்தமாக அவங்களே ஜாமீன் போட்டு அவங்களே எனக்கு
இந்தியன் பேங்க்ல இருந்து எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. லவ்லி. அது ஃப்ளாட் படத்தில் மொத்தம் 15 சைக்கிள் வச்சு ஃப்ளாட் படத்தில் உட்காந்து நாணயமாக சம்பாரிச்சு 300 ரூபாய் கொடுத்தான். அவர்கிட்ட கொடுத்தேன். அதில் தான் வாழ்க்கை தரம் மாறிச்சு. 5000 10,000 பிடிங்கின்னு போன காலம் போய் அதே ஊரில் ஃப்ளாட் படத்தில் சைக்கிள் வச்சு போயிடுச்சு. 300 ரூபாய் சாப்பாடுக்கு திரும்ப வேலை கொடுத்து சாப்பிட்றோம். எப்படி இருந்தது? நேர்மையாக சாப்பிட்றேன். நேர்மையா அந்த வாழ்க்கையில முதல் தடவை அந்த 300 ரூபாய். அப்பதான் அவளை பொண்டாட்டின்னு உண்மையா என்ன புருஷனை ஏத்துக்கினான். பட் இது வரைக்கும் நீங்க சொன்னீங்க எல்லாருக்கிட்டையும் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் புடுங்கி வாங்கும் போது அந்த இது நேர்மையாக முதலா நிம்மதி கையில இல்லையம்மா. அந்த 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்னா கூட நைட் எல்லாம் தூங்க மாட்டோம். அந்த போலி அந்த போலித்தனமான வாழ்க்கை. அந்த போலீஸ் ஆடம்பரமான தான் இருக்கலாம். அதுக்கும் அது அவங்க தான் இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில உட்கார்ந்து இன்னைக்கு நல்லா வாழ்றதும் அவங்க தான். அதான் சொல்றேன், அந்த ரெண்டுமே அவங்க தான். முதல் தடவை அந்த 300 ரூபாய் நேர்மையாக சம்பாதிச்சு கையில கொடுக்கும் போது 10 ரூபாய் அப்படியே சில்லறை காசு எடுத்துட்டு வந்து கையில கொடுத்தேன். எப்படி இருந்தது? அப்பதான் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கப்புறம் இவரு நல்லா வாழ்வோம் அப்படின்ற நம்பிக்கை வந்தது. ரோட்ல நான் ஒருத்தரோட விட்டது கிடையாதுமா. ரோட்ல யாரை பார்த்தாலும் தூக்கி ஆட்டோல போட்டு போயினே இருந்துருவேன். அங்க அவர் போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு கொடுக்குற அட்ரஸ் தான் அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு பண்றது. அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. அந்த மாதிரி தான் ஐஜி ஆஃபீஸில் ஒரு எஸ்ஐ ட்ரெஸ்ஸோட பார்த்துருந்தாரு. 3 வாட்டி பார்த்தேன் அவரை. ட்ரெஸ்ஸோட இருந்தார். 3 வாட்டி பார்த்தேன். இவர் ட்ரெஸ்ஸோட இருக்கிறாரு. போலீஸு பயம். ஸோ நாம நல்லா இருக்கிறோமே. எப்போ பாரு இவர் தான் இங்கே உளுந்து கிடக்கிறாரு, இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி போட்டுக்கணும் ஆட்டோவில். ஆட்டோ கூட காசு கிடையாது. அப்போ தூக்கி ஆட்டோவில் போட்டுக்கு நேரம் நான் இருந்த மையத்தை எடுத்து சேர்த்துட்டேன். அவரும் போயிட்டார். யூசுப் இந்த மாதிரிலாம் இட்டுன்னு வர முடியாது யூசுப், தப்பு யூசுப், அவர் ஏந்துக்கிட்டோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுநாள் அவர் ஏந்ததுக்கு அப்புறம் அவரு கொடுத்தாரு நம்பரு. அந்த வீட்டில் அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை செஞ்சையா. ஸோ இப்படியா படிப்படியா செஞ்சது தான். இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு யூசுப் உங்களுக்கு? இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைமா இது. நானா அப்படின்ற மாதிரி என்னையே கேட்டுக்கிற ஒரு வாழ்க்கை. கடந்த காலம் பார்க்கும்போது ச்சே இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்குன்னு தோணுதா? இல்லை, அது அந்த மாதிரி அது வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு பயம் இருக்கு. இன்னைக்கு வாழும்போது பயம் இருக்கு. அந்த மாதிரி வாழாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி என் அடிக்கடிக்கு நான் தோட்டம் இது பண்ணின்னு இன்னைக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருக்கிறேன் இல்லையா, இவ்வளோ துரத்திடுவேன். போடின்னு துரத்திடுவேன். இன்னைக்கு வசதி வாய்ப்போட ஆகிட்டு துரத்திடுவேன். ஸோ அந்த கஷ்டம்தான் இன்னைக்கு வலி, அந்த பெயின். இவ கொடுத்த என்ன செத்துலாமான்னு கேட்டேன். நான் ஒரு நாள் இவளை கூப்பிட்டு கேட்டேன், வாடி செத்துலாம், வேற வழியே இல்லை. எதுக்கு? வேற என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, என்னால் அந்த வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியல, வாடி இப்படி செத்துடலான்னு சொன்னேன். இல்லைப்பா இருப்பா பார்க்கலாமான்னு சொல்லி சமாதானப்படுத்தி என் தலைமாட்டிலே பார்த்துருந்தா. இல்லை ஒரு விஷயம் என்னன்னா, நான் 24 மணி நேரம் போதையில் தூங்குறேன். அவங்க தூங்காம ஏன் கூட வந்து அவள் போதையில் இல்லாமல் இருக்கிறா. இதுதான் பிரச்சனை. அன்னைக்கு தெரியல அது. இவன்னா எனக்கு கல்யாணம் பண்ணினா பொண்டாட்டி அவ்வளோதான். ஸோ இவளுக்கு உணர்வு இருக்குது, இவளுக்கு உணர்ச்சி இருக்குது, இவளுக்கும் ஆசை பாசம் இருக்குது, இவளுக்கும் எல்லாமே இருக்குதுன்ற அந்த இதெல்லாம் கிடையாது. நான் குடிக்கணும், இவ என்ன நான் மூச்சு பார்த்தா இவன் அது உட்காந்து இருக்கணும். இல்லைனாக்கா அந்த பாட்டில் எடுத்து தள்ளி அடிப்பேன். இல்லைனாக்கா அது எப்பவுமே நான் ஒரு சின்ன கத்தி ஒன்று எப்பவுமே வச்சிருக்கிறேன். அது பழக்கம். அப்போ குடிக்க எடுத்து குத்திடுவான், லொடுக்குன்னு குத்திடுவான். அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். ஐயோன்னு கத்தின்னு ஓடுவான். ஜெயந்தி, அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம் 45 நாள் மையத்திலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் என் புருஷன் முழுசா திறந்துட்டாரு. டோட்டலி அந்த கடந்த காலம் கெட்ட கனவு முடிஞ்சு போச்சு, நல்ல காலம் அப்படி இருக்கும்போது கூட வெளியில போகும்போது ஒரு மனசுல பயம் இருந்ததா? சாயந்தரம் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா வரும்போது குடிச்சிட்டு வந்திருக்காரா? அந்த பயம் இருந்தது. எவ்வளவு நாளைக்கு இருந்தது அந்த பயம்? இருந்தது ஒரு வருஷத்துக்கு கூட இருந்தது. ஒரு வருஷம் இருந்தது அந்த பயம். அவரு சொன்னாரு எந்த ஒரு ஏரியால ஒரு வருஷம் விட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எப்படி இது பயம் போயிடுச்சுன்னா, யாருக்குமே நடந்திருக்காது. தமிழ்நாட்டுல யாருக்குமே நடந்திருக்காது அந்த மாதிரி. என்னன்னா மொத்த போலீஸ்காரங்களும் ஒன்னாயிட்டாங்க. ஓகே, மயிலாப்பூர், ராயப்பேட்டா, ஐசோஸ் எல்லா இன்ஸ்பெக்டர்களும் ஒன்னாவி என்ன பண்றாங்க, ஒரு வருஷம் நான் குடியை விட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த நம்ம உட்லண்ட் தியேட்டர் ஆப்போசிட்ல ஒரு சர்ச் இருக்கு தெரியுமா, அது உள்ள 4 இன்ஸ்பெக்டருங்க 2 ஏசிங்கெல்லாம் வந்து எனக்கு மெடல் கொடுத்தாங்க. ஆமா, எல்லா இன்ஸ்பெக்டருங்க ஏசிங்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க. 3ஆவது வருஷம் கம்ப்ளீட் பண்ணும் போது எனக்கு மட்டும் கமிஷனர் நடராஜன் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 1500 போலீஸை வர வச்சாரு.
மொத்தம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு அக்யூஸ்ட கூட்டின்னு வரணும், ஒரு குடிகார கூட்டின்னு வரணும். இவனை பாருங்க வந்து அதே செந்தார்பட்ட சர்ச் இருக்கு தெரியுங்களா, சியான் சர்ச்சு, அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 போலீஸ் இருக்கும். அடேங்கப்பா. வர வச்சு இவர் வந்து அதுக்கு அப்போ இவர் வந்து ஜேசி, இப்போ கமிஷனர் டி ராஜேந்திரன் ஐயா, அப்போ அவர் வந்து ஜேசி, சரி, இவர் கூட தான் இருந்தாரு. அவரும் இவரும் தான் வந்தாங்க. வந்து அவங்க 3வது வருஷம் அவங்க மெடல் கொடுத்தாரு. அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வந்தது? ஆமாங்க. முழுசா திருந்துட்டாரு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு உங்க கணவர் மேல நம்பிக்கை வந்திருக்கலாம், ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிக்கை வராது. வேலை கொடுக்க மாட்டாங்க, மறுபடியும் போதையில பிரச்சனை பண்ணுவாரா, இல்ல கத்தி எடுத்துட்டு குத்துவாரா, அந்த மாதிரி ஒரு பயம் எல்லா மனசுல இருந்திருக்கும். அந்த நேரத்துல அந்த அவமானம் எல்லாம் தாங்கும் போது வீட்டுக்கு வரும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டப்படுவார், சொல்லி மனசு வேதனைப்படுவார், அழுவார். எல்லாம் இருந்துதாம்மா முன்னுக்கு வந்தார். அழுவம்மா ஒன்றும் இல்லை. அம்மா சொல்கிற மாதிரி அம்மா கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதில், நல்ல பதில். 3 வருஷம் குடியை தள்ளியாச்சு. சைக்கிள் கார்டுலேருந்து ஏதோ ஒரு 500 400 300 வருது. ஆட்டோமேட்டிக்காக திமிர் வருது. மறுபடியும் குடிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக திமிர் வருது. சும்மாவே இவ்வளோ போட்டு டார்ச்சர் பண்ணிக்கின்னு இன்னைக்கு நான் குடிக்காமல் இருக்கிறேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், அது நான் இப்படி இருக்குது, இது நான் அப்படி இருக்குது, பிரச்சனை நிறைய வரும். குழந்தை இல்ல பிரச்சனை, அதெல்லாம் சும்மா திமிர்லாம் பண்ணிக்கின்னு ஒரு அது ஒரு என்ன சொல்றது, குடிக்காமைய குடிச்சா மாதிரி ஒரு வாழ்க்கை பிரச்சனை. அது ஒரு வருஷம் ஓடுச்சு. குடிக்கவே இல்லை, 2-3 வருஷம் 2-3 ஆமா குடிக்கவே இல்லை, ஆனா குடிச்சா மாதிரியே வாழ்க்கை ஓடுது. பிரச்சனையா இருக்கு. குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அமைதி ஆயிட்டாரா? அதுக்கப்புறம் பரவாயில்லம்மா, அமைதியா தான் ஆயிட்டாரு. குழந்தைலாம் நான் குடி விட்டதுக்கு அப்புறம் தான் 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தது. நீங்க நான் மட்டும் திருந்தா பரவாயில்ல, ஆனா என்னை பார்த்து மத்தவங்களும் திருந்தணும். ஆமாம்மா. உங்க முன்னாடி 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்க பேர்? ஹரிக்குமார். ஹரிக்குமார். உங்களுக்கு எப்போ குடிப்பழக்கம் ஆரம்பிச்சது? எனக்கு ஒரு 13 வயசுல இருந்து குடிப்பழக்கம் ஆரம்பிச்சு. பள்ளிக்கூடம் போகல? இல்ல போகும்போதே நடுவுல சாப்பிட்டுட்டு லீவ் டைம்ல அந்த மாதிரி பசங்க கூட அது அப்படியே குடி பழக்கம் நோய் ஆகி போச்சு. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா வீட்டில இருந்து எங்கெங்கேயோ கூப்பிட்டு போய் எங்கெங்கேயோ பார்த்து சரி பண்ணி பார்த்தாங்க, முடியல. நிறைய இந்த எலுமிச்சம்பழம் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தாங்க, முடியல. கடைசியான நேரத்தில் தான் வந்து ஐயா கிட்ட கூப்பிட்டு வந்து சேர்த்தாங்க. இப்போ சேர்த்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ அவர் கூட சேர்ந்து ஒரு ராமருக்கு அணில் மாதிரி ஒரு சின்ன கல்கர் மாதிரி நானும் அவர் கூட சேர்ந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க மாதிரி பசங்க இருக்கும்போது குடிக்க வேண்டாம், இதனால எவ்வளவு பாதிப்பு இருக்கு அதெல்லாம் சொல்லி அவங்கள வந்து மையத்துல சேர்க்குறீங்க. ஆமாம், நான் பட்ட கஷ்டத்தை அவங்களும் படக்கூடாதுன்னு சொல்லி என் வயசுக்குள்ள இருக்க பசங்களும் சரி, இல்லை அவங்களோட அப்பாங்களா இருந்தாலும் சரி, அவங்க ரிலேஷன் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு வந்து நம்ம மையத்தில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நீங்கள்? நான் வந்து 2-3 போதைக்காரம்மா. நான் குடி, கஞ்சா, டேப்லெட். ஓஹோ, 3 இருந்தது. 4 போதைக்காரன். ஊசி இன்ஜெக்ஷன் முதல் போதைக்காரன். இன்ஜெக்ஷன் கூட போடுவீங்க. அந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? 13 வயசுல குடிக்க ஆரம்பித்தேன். 15 வயசுல கஞ்சா, 18-20 வயசுலாம் டேப்லெட்டு போதை, ஊசியில் போடுறது. அப்படியே போச்சு. கொஞ்ச நாளாக மேரேஜ் ஆச்சு, 3 பசங்க. அப்படியே போச்சு. ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லணும், 2வது நம்ம அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். வீட்டில் இப்போது யூசுப் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட், அதான் சொல்கிறாங்க, ஒரு தேவதை மாதிரி எனக்கு வந்தது என் மனைவி. கண்டிப்பாக. உங்கள் வீட்டில் எப்படி? கடவுளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் சொல்லணும். உங்கள் மனைவி? கண்டிப்பாக. நீங்கள் குடிப்பழக்கம் மட்டும் இல்லை, மீதி எல்லா போதைக்கு அடிமையாக இருக்கிறீங்க தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? குடி மட்டும்தான் என் ஒய்ஃபுக்கு தெரியும். ஓகே. அப்புறம் கெஞ்சா தெரியும். டேப்லெட் இன்ஜெக்ஷன்லாம் தெரியாது. கை காலெலாம் ஆட்டம் ஊற்றுறோம், பதட்டாயிடும். ஒய்ஃபை பாவாடை ஜாக்கெட்டோடு அடித்து தெத்துவேன், நடு ரோட்லேயே தெத்துவேன். பிரசவ மார்க்கெட்டில் அம்மா கடை வச்சுருக்காங்க. அங்கே வந்து எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் வந்து மடக்குவாங்க, கொண்டாட்டிட்டாங்க. எனக்கு தெரியாது. அந்த டைமில் எனக்கு வந்து காசு கொடுத்து மெடிக்கலில் இப்போ டேப்லெட்டை போட்டால் தான் நான் கம்பல்டபிள் ஆவேன். அது மட்டும் எனக்கு எதுவுமே தெரியாது. கேஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் சர்டிஃபிகேட் இருக்குது, பைத்தியம் பிடிச்சி போய். அப்போ நான் மான்ஸ்ட்ரீன்ற மையம் அண்ணன்கிட்ட வந்து அண்ணங்கிட்ட வந்து தான் இப்போ நான் ஒரு மனுஷனாக இருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கேன், ஒய்ஃபுக்கு வீட்டுக்காராக இருக்கிறேன், பெத்த பிள்ளைங்களுக்கு அப்பாவாக இருக்கேன். கடந்த காலம் பார்க்கும்போது ஏண்டா இப்படி இருந்தோம் அப்படி இருக்கா? இல்லை, அப்படி இருக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பு இல்லைம்மா. அந்த நினைப்பே இல்லையா? அப்படி இருந்தோன்றதுனால இப்போ இருக்கிறது பயமா இருக்குமா? ஒவ்வொரு நிமிஷம் ஒரு அடியை எடுத்து வைக்கும்போது பயமா இருக்குது. நேர்மையா வாடுன்னு சொல்றான் இல்லையா, அதுதான் பெரிய கஷ்டம்.
அது அகராதிலே முடியாத காரியம். நம்மளுக்கு அந்த நேர்மையினால என்னன்னு தெரியாதுல்ல. நேர்மையா இருக்கணும்னா சொல்லிட்டு அது அந்த பயம் உங்களுக்கு இருக்கு. ஆனா நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், வேணும்னு மறுபடியும் பழைய ஆள் ஆக்கணுங்கிறதுக்காக தூண்டி விடுவாங்க. ஏதோ ஒரு வேணும்னு பிரச்சனை பண்ணுவாங்க. சும்மா போயிட்டு இருக்கிற மனுஷனை வந்து உசுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கா? என்னுடைய வாழ்க்கையில் என் மனைவிக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சது யாருன்னு கேட்டாக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான். இவங்க தான் வந்து என்னை ரெக்கவரிக்கு இன்னும் அந்த குற்ற செயல் மறுபடியும் போய் இந்த பையன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா. ஸோ அவங்களுடைய கடமையை கரெக்டாக செஞ்சாங்க. நான் மாறினேன், என்ன அவங்க மாற்றினாங்க. நான் மாற மாட்டேன்னு சொல்லி சுற்றினேன், அவங்கள மாறாம என்ன சுற்றினாங்க. ரைட். நான் மாறினேன். இன்னொன்னு, நீங்க மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் காவல்துறையில இருந்து எல்லாரும் இருந்திருக்காங்க. கண்டிப்பா இருந்திருக்காங்க. இன்னி வரைக்கும் இருக்கிறாங்களம்மா, இன்னி வரைக்கும் இருக்கிறாங்கல்ல. ஒரு காலகட்டத்தில் போலீஸை வந்து போலீஸ் இப்படி வருதுனாக்கா அந்த சத்து பூந்து ஓடணும், அதான் வாழ்க்கை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து எந்த ஜெயிலில் போய் நான் இருந்தேனோ, எந்த ஜெயிலில் வந்து பல ஆண்டுகள் நான் அந்த வருஷத்தை நான் ஓட்டினேனோ, அதே ஜெயிலில் வந்து நான் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு உள்ளே போகிறேன். எனக்கோசம் ராஜேந்திரன் ஐயா, அவர் தான் சூப்பரண்ட். அப்போ நான் உள்ள போகும்போது சூப்பரண்ட் ஐயா இருக்காரு. என்னை பார்த்துட்டு அவர் கேட்ட கேள்வி, என்ன சூப்பரண்ட் நான் தான் அங்கே இதுக்கு போறேன்றதை என்னை பார்த்ததுமே நான் பயந்தனோ இல்லையா, அவர் பயந்தாரு என்னை பார்த்து. எதுக்கு நீ தான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறியான்னு கேட்டாரு. ஆமா ஏன் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 47 போலீஸ்காரங்க, ஒரு 47 போலீஸ்காரங்களையும் என்னை சொல்லி கைத்தட்ட வச்சார். தம்பி நீங்க சொல்லுங்க, உங்க பேர்? ஜெய்சிங். ஜெய்சிங். நீங்களும் அடிதடி குடி ஜெயிலு இது எல்லாம் வாழ்க்கை பார்த்துருக்கீங்க? ரொம்ப வருஷமா அது அந்த வாழ்க்கை தான். எந்த வயசுல குடிக்க ஆரம்பிச்சீங்க? 15 வயசுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நீங்களும் 15 வயசுல குடிக்க ஆரம்பிச்சீங்க. எப்படி நண்பர்களோட குடிக்க ஆரம்பிச்சிங்களா இல்ல நண்பர்களோட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சீங்க? இந்த மாதிரி பசங்களை மாட்டி புடுங்குறது, நிறைய வீட்டில் சண்டை போடுறது, அப்பா அம்மாண்ட புடுங்குறது, காசு தங்கச்சிக்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப அராஜகம் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு 2 வருஷமா அந்த மையத்தில் வந்து ஒரு 1.5 வருஷமா நல்லா இருக்கேன். வாழ்க்கை மாறினதுக்கு அப்புறம் அப்பா அம்மா தங்கச்சி இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? ரொம்ப காலமாக அவங்கள மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப, அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் திருந்தா போதாது, இந்த உலகத்துல என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, இதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு பயத்தோட வாழ்க்கை வாழ்ந்தாதான் எப்பவுமே அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறாரு இன்னைக்கு யூசுப். ஆமாம். யூசுப், நீங்க ஜெயந்தி பார்த்தோன்னே என் வாழ்க்கையில வந்து ஒரு தேவதை நீங்க சொன்னீங்க. சரி அம்மா. ஆனா நீங்க 2 பேரும் வேற வேற மதம். இன்னைக்கு நீங்க வரும்போது விபூதி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. இது அவங்க மனைவிக்காகவா? இல்லைம்மா, நான் இனிமே கவுச்சி சாப்பிட மாட்டேன். ஓஹோ. நான் பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்தில் இதுவாக இருப்பேன். இன்னைக்கு குழந்தை பேர் கீர்த்தனா வச்சிருக்கிறேன், பரணி வச்சிருக்கிறேன், பிரபு வச்சிருக்கிறேன். எல்லாமே அவளுக்கோசம் தான். எல்லாமே நான் மாறிக்கின்னு போயிட்டேன். அதாவது என்னன்னா, என் கூட இவ வாழ்ந்தது வந்து சுடுகாடு வாழ்க்கை. இப்போ நான் இவ கூட வாழ்றேன். இதுதான் கோவிலா வாழ்ந்துன்னுக்குது. கரெக்டாக போயின்னுக்குது. அது காதல் வரும்போது நடுவில் மதத்துக்கு எந்த ஒரு இடமே கிடையாது. நானும் மதம் மாதிரி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், தெரியும். டாக்டர் டென்சல் நம்ம மத்தியில இருக்கிறாரு. டாக்டர் வணக்கம். இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இட் இஸ் ரியலி ட்ரமாட்டிக் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியலைசேஷன் வந்திருக்கார். அண்ட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். எஸ் attained a very deep realization. So the whole process is really fantastic. நல்ல ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. ஸோ there is a lot of power and realization so powerful that is அந்த மாற்றம் வந்து வெளியே கொண்டு போய் it transforms. It's more transformatory. சோஷியல் லெவலில் கொண்டு போயிட்டாரு. டாக்டர் சொன்னாரு அந்த மனசுக்குள்ள உங்களுக்கு மாறணும்னா எங்கேயோ ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தது. ஆனா மனசுல எங்கேயோ ஒரு சின்ன இடம் உங்களுக்கு இருந்ததா? தன்னைய மாத்திக்கணும் அப்படி ஒரு தாட் எங்கேயாவது உங்களையே அறியாமலே எங்கேயாவது உள்ள சுத்திட்டு இருந்ததா? எப்படி சொல்றதுன்னா, பஸ்ஸில் வந்து இப்போ இடமே கிடைக்கல, நின்றுக்கிட்டே போயின்னு இருக்கிறேன். டக்குன்னு எனக்கு உட்கார இடம் கிடைச்சா நான் உட்காந்துட்டாங்க. திரும்பி நான் ஏந்துங்கன்னா யாருன்னா உட்காந்துருவாங்க. அதனால நான் போய் இறங்குற வரைக்கும் நான் உட்காந்துக்கிட்டே போறேன். ரைட். ஸோ அதுதான் ஒரு சின்ன இடம் கொடுத்தாங்க. ஆமா, அதை பயன்படுத்திட்டாங்க. அதை பயன்படுத்தினா அந்த மிகப்பெரிய சப்போர்ட் நீங்க இருந்திருக்கீங்கல்ல ஜெயந்தி. முக்கியமா என்ன பார்க்கணும்னா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்குது. குடிக்கும் போது பட்ட கஷ்டத்தோட குடியை விட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டா.
சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இவங்க சொல்லி வர அம்சானுங்க இல்லையா, நீ மறுபடியும் போயிட்டு அங்கே பிடிங்கின்னு கொண்டுங்கன்னு சுற்றின்னு கொண்டு இருந்தீங்கன்னா செத்தே போடுவேன் லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம மிரட்டி வர ஆரம்பிச்சாங்க. ஸோ எங்கே போய் என்ன யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருங்கிட்ட போய் பிடுங்கக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாதுனாங்க. அப்போ சோறு எப்படி தூண்டுறது? ஒரு வேளை சாப்பாடு ரொம்ப கஷ்டம். தங்கச்சி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் சாப்பாடு. சில டைம் சாப்பாடு கூட இல்லாம படுத்துட்டு இருந்துருக்கிறோமா. ஆனால் குடிக்கிட்ட போகக்கூடாதுன்ற அந்த எண்ணத்தை கொடுத்தாங்க அவங்க. அந்த மையம் கொடுத்தது எனக்கு. டாக்டர், இப்போ இந்த குடி பழக்கம் சொல்லும்போது ஒரு நோய் தான் நம்ம சொல்கிறோம். அதை வெறும் மருந்து மாத்திரை வச்சுட்டு பண்ண முடியாது. அடிவேர்லேருந்து அதை தூக்கி போடணும். அது எவ்வளோ கஷ்டம்? எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரிங்கிங் இருக்குது. பசங்களாம் சும்மா ஆராய்ச்சிக்காக குடிக்கிறது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 13 years. ஸோ வீட்டில் குடிக்கிறாங்க, சோஷியல் கேதரிங்கில் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் தாண்டினோன்னே ஒரு அடல்ட் ஆகிட்டோன்னே சோஷியல் மீட்டு, சாவு, வீட்டில் நடக்கிற சுய காரியங்கள்லாம் குடிக்க தொடங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் சில பேர், ஒரு 100 பேரில் 14 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஆளாகிடுறாங்க. ஆளாகிட்டோன்னா தே டூ பிரிஞ்ச் ட்ரிங்கிங் சொல்கிறோம். ஸோ தொடர்ந்து இன்டர்வல் விட்டு பிரேக் விட்டு குடிப்பாங்க. இதையும் தாண்டி போகும்போது தான் இந்த நோய்க்கு ஆளாயிடுறாங்க. ஸோ இந்த நோய்க்கு ஆளாயிடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இந்த ஆல்கஹாலுடைய அளவை உடம்பு ஏற்றுக்குன்னு ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணினே வரும். ஸோ அந்த லெவல் கொஞ்சம் கம்மியாகிட்டோன்னா உடம்பு எமர்ஜென்சி சொல்லிடும். ஒரு ஆபத்துன்னு சொன்ன உடனே திருப்பியும் உடனே அவங்க போய் குடிக்கிறாங்க. பாடி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அது குடிக்க வேணான்னு மனசு சொல்லுது, உடம்பு சொல்ல குடிச்சுதான் ஆகணும்னு உடம்பு சொல்லுது. உடம்பு கேட்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல உடம்பு சொல்லுது வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, இதுக்கப்புறம் குடிக்க வேணான்னு சொல்லி. எங்கேயோ ஒரு இடத்துல போய் பயந்து உட்காந்துருக்கும் போது மனசு சொல்லுது குடிச்சாதான் இங்க தைரியமா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம். ஆனா இந்த ப்ரோக்ராம்ல என்ன சொல்றான்னா, குடிக்கிறது தப்பே இல்லைன்றான். இந்த ப்ரோக்ராமு குடிக்காம இருக்கணும் தான் இதோடைய ப்ரோக்ராமு, குடிக்கிறது தப்பே இல்லைன்றான். என்னடான்னு சொல்லி கேள்வி கேட்டாக்கா என்ன சொல்றான், குடிக்கிறது தப்பு கிடையாது, குடிச்சிட்டு நீ என்ன பண்ற, அதுதான் தப்பு. அங்கதான் இருக்குது உன்னுடைய பிரச்சனை. ஒண்ணு இல்லை, இப்போ ஒரு மீன் கடைக்கா போறேன், நான் மீன் வாங்க போல, நான் வேற எதுக்கோ போறேன். மீன் கடைக்கா என்னை கூப்பிடுறான் அவன். நல்லா இருக்கு மீன், மஞ்சள் மீன் இருக்குது, அந்த மீன் இருக்குது, இந்த மீன் இருக்குதுன்னு கூப்பிடுறான். வாலண்டே என்னை கூப்பிடுறான், வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறான். ஒரு பழ கடைக்கா போறோம், பழம் வாங்கலாம் போல, நான் வேற வழியா தான் போறேன். அந்த பழக்காரு என்னை பார்த்தே கூப்பிடுறாரு, பாப்பா ஆப்பிள் நல்லா இருக்குது, சாத்துக்குடி நல்லா இருக்குது, எடுத்துன்னு போன்றாரு. ஸோ இவங்கெல்லாம் தேடி தேடி வியாபாரம் பண்றாங்க. எந்த ஒயின் ஷாப்ல யூசுப் மாதிரி ஒரு குடிக்காரனை கூப்பிட்டான்? கூப்பிடலையே. அவன் மாட்டம் உட்காந்துன்னு இருக்கிறான். நான் தான் போய் அவனை கேட்டுன்னு இருக்கிறேன். அதனால ஐயா சொன்ன மாதிரி அந்த நோயுடைய தன்மை என்னன்னு கேட்டுச்சுனாக்கா, என்னை மட்டும் சார்ந்த நோய் அல்ல, என்னுடைய மனைவி சார்ந்த நோய், என்னுடைய குழந்தைங்களை சேர்ந்த நோய், என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த நோய், எல்லாரையுமே அது தாக்கி குட்டிசாராக்கி ஒரு கட்டத்துல சுடுகாட்டுல கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான். சுடுகாட்டுல என்ன புதைச்சா கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கை தானே அது. கண்டிப்பா அந்த அளவுக்கு தள்ளப்படுறது இந்த குடி. ஆனா குடி மேல தப்பான்னு கேட்டா கிடையாது. எந்த குடி மேல கேஸ் போட முடியும்? என் மேலதான் கேஸ் போட முடியும். குடிச்சிட்டு யூசுப் கள்ள தூக்கி தலைமையில போட்டாரு, குடிச்சிட்டு கத்தி எடுத்து ஒருத்தர் குத்திட்டாரு, குடிச்சிட்டு தான் யூசுப் தான் பண்ணாரு, குடியா பஞ்சுன்னு சொன்னாங்க இல்ல. ஸோ அன்னைக்கு தெரியல ஐயா சொன்ன மாதிரி அந்த மயக்கம், அந்த மிதக்கல். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்மூலை தான் நம்மளுக்கு ஒரு போலீஸ் மாதிரி. ஸோ அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடியினால் பாதிக்கப்பட்டு அந்த போலீஸே இல்லாமல் ஆயிட்டோன்னே நம்மளுக்கு பவர்ஃபுல்லாக செயல்படுறது நம்மளுடைய மிருக மூளை, கீழே இருக்க சின்ன மூளைக்கு என்னன்னா சுகம் வேணும், அவ்வளோதான். சாப்பாடு, தண்ணி, இதுதான். ஸோ இந்த மூளை ஆக்டிவ் ஆகிடுது, அந்த மூளையோடைய வேலை கம்மியாகிடுது. ஸோ ப்ரீஃப்ரண்டல் லோப் கம்மியாயிட்டோன்னா நம்மளுடைய அனிமல் பிரெயின் ஆக்டிவ் ஆகிடுது. அனிமல் பிரெயினுக்கு ப்ளஷர், கிராட்டிஃபிகேஷன் உடனே வேணும், சுகம். மனைவியோ மக்களோ எதுவுமே இல்லாமல் ஆயிடுறாங்க. ஸோ இந்த குடி நோய்க்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இந்த மூளை தான், மிருகத்துடைய மூளை. ஸோ குடிநோயாளிங்க குடிக்க எதிர்மூளையோடைய செயல்பாடு கம்மியாகி சுருங்கி போயிடுது. அந்த போலீஸ்கார் இல்லாமல் ஆயிடுறாரு. ஆள் மேலே குற்றம் இல்லை, இது நோயுடைய தன்மை. ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு நோய். ஸோ இது சார்பு நோய், இது மனநோய்க்கான ஒரு கேட்டகரியில் வந்துடும். ஸோ ஒரு மனிதனுக்கு ரொம்ப கொடுமையான தண்டனை என்னன்னா தனிமைப்படுத்துறது. ஸோ இந்த சிகிச்சையில முதல்ல செய்யறது மனிதனை தனிமைப்படுத்த, குடும்பம் சமுதாயத்தை விட்டு தனிமைப்படுத்தணும்னா அப்பதான் அவனால இருக்க முடியாது. அடடா அப்படின்ட்டு அப்பதான் அவன் யோசிக்க தொடங்கும். அப்பயும் ரொம்ப கலாட்டாலாம் பண்ணுவாங்க. 1 month யாரையும் பார்க்க விட மாட்டோம், ஃபேமிலியை கண்டிப்பா பார்க்கக்கூடாது, பேசவும் கூடாது. ஸோ 1 month அவரை தனிமையில வைத்து முதல்ல உடம்புல இருக்க பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் தீர்த்துருவோம். 2வது இந்த நோயுடைய பாதிப்புகளை அவருக்கு சொல்லிக் கொடுப்போம்.
மூணாவது இந்த நோய் இல்லாமல் எப்படி வாழ்கிறத சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 month ஃபிசிக்கலில் நிறைய பிரச்சனை இருக்கும், அதை வச்சு பார்த்துட்டு ரெண்டாவது இந்த நோயுடைய பாதிப்புகளை சொல்லி கொடுத்து அப்புறம் தான் வருவோம். நிறைய பேர் இதுலேயே பட்டும் படாமலாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இது பண்ணி எல்லாத்தையும் ப்ராசஸாக ஹீல் பண்ணுவோம். யூசுப், இன்னைக்கு ஒரு அழகான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்களே ஒரு மையம் வச்சுட்டு நீங்களே சொன்னீங்க, எங்கேயாவது ஆட்டோ போகும்போது யாராவது குடிச்சிட்டு கீழே படுத்துருந்தாங்கன்னா தூக்கிட்டு நேரம் போய் மையத்தில் போடுறீங்க. ஆமாம்மா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஒரே ஒரு விஷயந்தான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த நல்ல நாள்லேயுமே எல்லாரும் குடிக்கிறது வழக்கம். நம்மளுக்கு தீபாவளி, பொங்கல், ரம்ஜானு, கிறிஸ்மஸ்ஸு, எந்த நாள் வந்தாலும் எல்லாருமே கல்யாணம், காட்சி எல்லாமே எல்லாரும் குடிக்கிறது வழக்கம். யாரும் குடிக்காதன்னு சொல்றதுக்கும் யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்றேன்னாக்கா, அந்த வருஷத்துல லாஸ்ட் வருஷம் 31 வரும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் 1 பிறக்கும். ஆமாம். அந்த 31 நைட்டு தமிழ்நாட்டில் யாருமே குடிக்கக்கூடாது. அந்த ஒரு நைட்டு மட்டும், அன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தமிழ்நாட்டில் எவனுமே குடிக்கல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம நாட்டுடைய குடி வந்து நிச்சயமாக சீக்கிரமாக ஒழிக்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணம். நியூ இயர் நைட்டு வருது இல்லையா, அந்த 31 நைட்டு குடிக்காமல் இருக்கணும். தமிழ்நாட்டில் யாருமே குடிக்காமல் இருக்கணும். உண்மையாகவே மதுவை வந்து நம்ம நாட்டிலேருந்து ஒழிச்சிடலாம். அது எல்லாரும் செய்யணும், எல்லாரும் முன் வரணும். மற்ற நாள்லாம் தீபாவளி, பொங்கல் அதெல்லாம் வந்து அதெல்லாம் யாரும் ஒன்றும் உனக்கு கேட்கல. 31 நைட்டு பட்டி கொலுசா சபதம் எடுக்க சொல்லி பார்க்கலாம். பார்க்குறவங்க எல்லாருமே சபதம் எடுக்க சொல்லி பார்க்கலாம். 31 நைட்டு நான் குடிக்க மாட்டேன் எடுக்க சொல்லு, ஒழிதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா அந்த 31 நைட்டு தான் ஒரு புது குடிகாரன் உருவாகிறான், பழைய குடிகாரன் சாவறான். கரெக்ட், அதுதான் ஆரம்பமே. ஆமா, நம்ம வருஷத்தை முன்னாலே நிறைய புது குடிகாரனுங்களாம் நிறைய உருவாகிறதெல்லாம் வந்து அன்னைக்கு தான். நியூ இயர் வாழ்க்கை அனுபவத்தோடு இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. வாழ்க்கை ஒரு குடிகாரனாக, ஒரு ரவுடியாக எப்படிப்பட்ட வாழ்க்கை, அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மனைவி குழந்தைங்களுடைய ஒரு அழகான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். தாய், அண்ணன், கை, வீடு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு நேர்மையாக 300 ரூபாய் 10 ரூபாய் கையில் எடுத்துட்டு மனைவி கையில் கொடுக்கும்போது இருக்கிறது சந்தோஷமே வேற. என்ன சொன்னார், நேர்மையான வாழ்க்கை இருக்கும்போது ரொம்ப அழகாக ஜெயந்தி சொன்னாங்க, நிம்மதியாக தூங்கணும். 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொண்டு வந்தாலும் தூங்காமல் பயத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். நேர்மையான வாழ்க்கை வாழும்போது தான் நிம்மதி இருக்கும், தூக்கம் நல்லா வரும், வாழ்க்கை அழகாக இருக்கும். யூசுப் ஜெயந்தி மாதிரி எத்தனையோ தம்பதிகள் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த குடிப்பழக்கம் ஒரு குடிப்பழக்கம் கூட கிடையாது, நோய் தான் சொல்லணும். இதை வச்சுட்டு எத்தனையோ நிகழ்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரும். அது வரும்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். மீண்டும் ஒரு நிஜத்தோடு சந்திப்போம். நிஜங்கள்.